அனைவருக்கும் வணக்கம். நான் ஓய் இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன். நாளைக்கு வந்து ஒரு மத்தியானம் 11லேருந்து தேய்பிறை அஷ்டமி இருக்கு. அதே சமயத்தில நாளைக்கு வந்து புரட்டாதி. இனிமேல் மாதம் மாதமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி கூட சதயம் சாரி நான் நேற்றே சொல்லியிருக்கணும். ஒரு வியூவர் கூட அதை எனக்கு நினைவுபடுத்தியிருந்தாங்க. அப்போவும் மெயினாக அந்த சாவித்திரி தேவியினுடைய வீடியோவை கட்டாயம் நான் போட்டாகணும். நடுவில் வேறு எந்த வீடியோவும் சொல்லக்கூடாது. லைன் பை லைன் அந்த 3 கீ அதை பற்றி சொல்லிகிட்டே இருந்தேன். அதுலேயே அந்த வீடியோ போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால தான் அதை போட வேண்டியதாக போச்சு. அதனால் வேண்டி ஏன்னா அது வீடியோ பெருசாக இருந்தாலும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எல்லாருமே ஒரு சாவித்திரி தான் தெரியுது அவங்களுக்கு. அந்த கணவனை காப்பாற்றின சாவித்திரி தேவி. மெயினாக நான் உங்களுக்கு புரிய வரணும்னு சொன்னதே 1 மணி நேரம் அது வீடியோ இருக்கிறதுக்கு காரணமே அந்த கதை மட்டும் இல்லை. அது பிரபஞ்சத்தினுடைய சூரியனுடைய பெண் பிரம்மதேவரின் மனைவியாக பார்க்கப்படுகின்ற அந்த சாவித்திரி தேவியே தான் அந்த 3 கீ பித்தளை கீ பித்தளையில் பூட்டு இருக்கிற மாதிரி 3 கீ இருக்கிற மாதிரி வாங்கி அதில் 369 போடுங்கன்னு சொன்னது. அது தனி வீடியோவாக போடுறேன். அதுக்கு முன்னாடி அந்த ஃபுல் கதையை ஏன் சொல்லியிருக்கிறேன், ஏன் அது பிரபஞ்சத்தின் கீன்னுது, அந்த சாவித்திரி தேவிக்கு முன்னாடியே எனக்கு வீட்டில் அந்த 369 கீன்றதையும் 3 இடத்துல நான் பூட்டு சாவி திறக்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் சாவித்திரின்ற பேர் ஒருத்தர் உச்சரிக்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் நெட்டில் போய் தேடும்போது ஆனி மாதத்துக்கு உரிய விஷயம்னு சொல்லிட்டு தெரிய வரதும் பிரபஞ்சமாக எனக்கு சொன்ன விஷயம் அது. அதனால தான் அந்த வீடியோனுடைய ஃபுல் கதையை கேட்கறதோட எது கீன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் அப்படின்றத அந்த கதை மூலமாக புரிஞ்சிக்கலான்னு போட்டிருந்தேன். அதை தயவு செஞ்சு போய் பாருங்கள். அது வீடியோ முழுசாக இருந்தாலும் பரவாயில்ல. அது உங்களுக்கு நிறைய விஷயங்களை வாரி தரக்கூடியது. எல்லா விதமான மங்களங்களையுமே அது தந்துடும் அப்படின்னு நாரதர் சொல்கிறாரு உங்களுக்கு. அது தனி. அது ஒரு பக்கம் கூட பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போது பூரட்டாதி நட்சத்திரம், அந்த சதய நட்சத்திரம் நான் சொன்ன பாருங்க மாதம் மாதம்னு, அது இன்றைக்கி தான். நான் வந்து இன்றைக்கி 4வது சதயத்துக்கு நான் போகிறேன். வீட்டுக்கிட்ட இருக்கிற நாகக்கல் இருந்ததுன்னா அதை மஞ்சள் பூசி கழுவி பால் அபிஷேகம் பண்ணி 2 மஞ்சள் நூல்கள் நீங்களே வீட்டில் நூலுங்க சொல்லிட்டு இந்த துணி தைக்கிற நூலோ அல்ல பொந்து நூலோ இருந்ததுன்னா அதை கொஞ்சம் 2-3 லேயர் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி கொஞ்சம் பார்க்கறதுக்கு தாலி கயிறு மாதிரி இருக்கணும். இப்போது நம்ம கடையில் போய் தாலி கயிறே வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் ஒரு 3 நாளைக்கு கழுத்தில் கட்டி வச்சுருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நம்ம நோம்புக்கெல்லாம் நம்ம வீட்டில் மெல்லிசாக ஒரு மஞ்சள் நூல் ப்ரிப்பேர் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இருந்ததுன்னா அது கொஞ்சம் 2 கயிறாக அதில் கட்டிடணும். நம்ம விளக்கேற்றி அந்த இடத்துல வந்து 2 வாழைப்பழம் இடத்துல பார்க்க வச்சுட்டு அந்த நாகத்தாண்டை பண்ணும்போது 2 கயிறாக அதில் கட்டிடணும். அதில் ஒரு கயிறு அதிலே விட்டுட்டு இன்னொரு கயிறு உங்கள் கழுத்தில் கட்டி வச்சிருந்து 3 நாளோ 5 நாளோ உங்கள் கழுத்தில் கட்டி வச்சிருந்து அதை பத்திரமா கட்டி பூஜை ரூமில் வைக்கணும். அது வந்து 9 சதயங்கள் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொன்னது. அது முக்கியமாக காதல் கணவன் மனைவி விஷயத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. மற்றபடி ராகுன்றது நிறைய விஷயங்களுக்கு நல்லது பண்ணுறது. உங்களுக்கு உலகத்தினுடைய பிரம்மாண்டமான விஷயங்கள், பெரிய பெரிய ஆசைகள், பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாமே ராகுவோட சம்மந்தப்பட்டிருக்குது. அதனால் வேண்டி நீங்கள் என்ன பண்ணலான்னா, அது வந்து சதய நட்சத்திரம் அன்றைக்கி ராகு காலத்தில் பண்ணுறது. அதுலேயும் செவ்வாய்க்கிழமை பார்த்து வந்துடுச்சானா சூப்பர். அது போன மாதமும் அப்படி தான் வந்தது, செவ்வாய்க்கிழமையில் வந்தது. செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் போயிட்டு பண்ணணும். வேறு எந்த நாளில் சதயம் வந்தால் கூட ராகு காலத்தில் போய் தான் அதை பண்ணணும். ஏன்னா சதயம் பிறந்தது ராகுவோட இதில் அப்படின்றதுனால. இது நான் 4வது பண்ண போகிறேன். நேற்றே நான் அதுக்கான வீடியோ போடலை. ஆனால் இது தொடர்ந்து சேனல் பார்த்துருக்குறவங்க, அதை பண்ணிட்டு இருக்கிறவங்க ஞாபகம் வச்சுன்னு இருந்திருப்பாங்க இன்றைக்கி தான் அதுன்றத. ஒரு வியூவர் மட்டும் நினைவூட்டினாங்க. அது இன்றைக்கி சாயந்தரம் 3-4:30க்குள்ளே அது நீங்கள் வீடியோவை பார்த்துட்டிங்களாவோ இல்லை உங்களுக்கே ஞாபகம் இருந்தாலோ அதை பண்ணுங்கள். நாளைக்கு எப்போ இந்த மாதிரி மாதம் சதயம் வரும்போதே 9 சதயம் சொல்லியிருக்கேன் நான். மாதம் சதயம் வந்தாலே அந்த சதயத்துக்கு மறுநாள் தான் புரட்டாதி. புரட்டாதினாலே நான் வந்து வேங்கட சுபானந்த சுவாமி சொல்லியிருக்கேன். வேங்கட சுபானந்த சுவாமினாவே பர்பஸாக வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, அது சம்மந்தமாக HDFC பேங்க்கில் ஒரு லோன் வாங்குறது. HDFC பேங்க்கே உங்கள் கண்ணில் தெரியும். ஆனந்தன்ற வார்த்தை உங்களுக்கு கண்ணில் தெரியும். ஆனந்தன் உங்கள் வார்த்தை கண்ணில் பட்டுதானா ஸ்ரீமத் வேங்கட சுபானந்தி சுவாமி நீங்கள் கும்பிடுற அன்றைக்கோ பூரட்டாதி நட்சத்திரம் அன்றைக்கோ ஆனந்தன் உங்கள் கண்ணில் பட்டுதானா? ஆனந்தன் கண்ணில் பட்ட என்னன்னு நினைக்கிறதில்ல. ஆனந்தன்றது ஹாப்பினஸ். அது வந்து சால்வேஷன் என்ற ஒரு முக்தி அடைகிற அந்த நெற்றி போட்டுக்கு நடுவில் புத்தருக்கு வந்தது பாருங்கள், அதுவும் சால்வேஷன் தான். உங்கள் வாழ்க்கையை மன வாழ்க்கையை உங்களுக்கு வேறு விதமான அந்த குடும்ப வாழ்க்கையை நீங்கள் ஆனந்தமாக வாழறீங்கனாலும் அதுக்கும் ஆனந்தன்ற வார்த்தை தான். அதில் உங்களுக்கு வந்து எல்லா விதமான நிம்மதிகளும் இருக்குதுன்னு அதை ஃபீல் பண்ணுறது தான் ஆனந்தன்றது. அதனால் ஆனந்த என்ற வார்த்தை, ராம என்ற வார்த்தை, HDFC பேங்க்கு, வீடு சம்மந்தமான செங்கல் சம்மந்தமான ரோட்டில் போகும்போது செங்கல் அப்படியே அடுக்கி வச்சுக்குதுன்னா கூட செங்கலில் நீங்கள் எப்போல்லாம் பார்க்கும்போதோ ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமியை போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் மெயினாக வேலைக்கு கூட வேண்டதலாம். அது வீடு தான்றதில்லை, வேலை சம்மந்தமான விஷயத்துக்கு நீங்கள் இன்டர்வியூ போனீங்களான்னா அந்த சமயத்தில் கூட வேங்கட சுபானந்த சுவாமியை நீங்கள் கும்பிட்டீங்கன்னா அது பெரிய வெற்றியை கொடுக்குது அப்படின்ற விஷயமும் நான் வந்து
3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அதனால் நாளைக்கு பூரட்டாதி நட்சத்திரம். நான் வீட்டில் செங்கல் வச்சு தான் 3 வருஷமாக கும்பிட்டுட்ருக்குறேன். அதனால் வெவ்வேறு இடத்துல சில வீடுகள் அமைவதற்கு அதே செங்கலை வச்சு நான் சொல்லி செய்து அவங்க வீடு வாங்கினாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தரும் வந்து அவங்க நினச்சி கூட பார்க்கல. ஊரில் வந்து தான் பேரில் ஒரு வீடு வந்து அந்த இடத்துல கட்டுற மாதிரி அமைய போகுது அப்படின்ற விஷயம் அவங்களும் அந்த செங்கலை வச்சு கும்பிட்டாங்க தான். அது மாதிரி அந்த வேங்கட சுபானந்த சுவாமி ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுதுன்றதுனால அதை சொல்லிடுறேன். அதுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம வந்து அவருக்கு வேங்கட இன்னும் சொல்லப்போனால் அவருக்குன்னா பர்பஸாக பண்ணுறதுக்கு செங்கல் வச்சு வணங்குறதோடு இல்லாமல் வியாழக்கிழமை 7 வியாழக்கிழமைகள் வீட்லேயே 7 தீபங்கள் ஏற்றலாம் அந்த செங்கலுக்கு முன்னாடி அப்படின்னு. இவருடைய ஃபோட்டோ வந்ததுன்னா அந்த ஃபோட்டோ முன்னாடியும் வச்சு ஏற்றலாம். ஃபோட்டோ இல்லாத பட்சத்தில் ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமின்னு எழுதிக்கலாம். இதில் இவரதுக்கு ரொம்ப முக்கியமாக நான் பார்த்தது வந்து எழுதுனா 2 மணி நேரம் ஆகுது. ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமியை போற்றின்னு 369 முறை எழுதணும். அதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணிவிட்டு இவரால் வந்து ஒரு நல்ல விஷயம் நடந்ததுன்றதுனால அதுக்கப்புறம் அதை பண்ண ஆரம்பித்தேன். இப்போ நான் தொடர்ந்து அதை செஞ்சு என் கூட அவர் கூட நல்ல கனெக்ஷனில் இருக்கிறார். இப்போ எங்கேயாவது கோயிலுங்களில் போனால் கூட ஒரு 2 செங்கல் என் கண்ணில் பட்டால் கூட வேங்கட சுபானந்த சுவாமின்னு நினைப்பேன். இப்போ என் கூட நல்ல கனெக்ஷன் கிடச்சிச்சு. நான் எங்கே நினச்சாலும் எனக்கு அவர் ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் ஆகிறாருன்னா அப்பத்துலேருந்து நான் அந்த 369 டைம்ஸை சொல்கிறதோ எழுதணும் 2 மணி நேரம் இன்னும் கிடையாது. உங்களுக்கு நல்லாவே அவங்க கூட நம்மளுக்கு அந்த ஆத்ம கனெக்ஷன் கிடைக்குதுன்ற வரைக்கும் தான் அந்த 369 அப்படின்றது. அந்த மாதிரி பிரபஞ்சமாக சாவித்திரி தேவி தான் இப்போ வந்து எனக்கு அந்த 369ஐயும் அந்த பிரபஞ்சத்தையும் 11 நாட்கள் போய் அந்த பிள்ளையார்கிட்ட பண்ணும்போது ஃபைனல் டே அன்னைக்கு பிள்ளையார் என்கிட்ட பிரபஞ்ச சக்தியாக கொடுக்குறது 3 சாவிகள் கொண்ட சாவித்திரி என்ற தேவியை தான் கொடுக்குறாரு. அது நடந்தது. இப்போ பூரட்டாதி நட்சத்திரம் நாளைக்கு இருக்குது. இதில் தேய்பிரை அஷ்டமி வருது. தேய்பிரை அஷ்டமி வந்து புதன்கிழமை வருது. அதனால் நீங்கள் நாளைக்கு குரோதன பைரவர் கும்பிடுங்க. இதுக்கு முன்னாடி குரோதன பைரவர் பூஜைன்னு சொல்லியிருக்கேன். 9 புதன்கிழமைகள் குரோதன பைரவர்னால் அஷ்டபைரவர் போட்ட படங்களே விற்கிதுன்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டுருக்கிறேன். அதில் குரோதன பைரவரும் இருக்கிறார், கருடனை கொண்டு இருக்கிறவர். அதனால் அந்த அஷ்டபைரவர் படத்தையே நான் தென்மேற்கு மூலையில் வச்சு குரோதன பைரவர் தென்மேற்கு மூலைக்கு சம்மந்தப்பட்டவர் அந்த இடத்துல வச்சு ஒரு தீபம் ஏற்றி அந்த இடத்துல 9 முறை ஸ்லோகம் சொல்லி பாசிப்பயிர் பாயசம் வச்சு கும்பிட்டப்போ நிறைய மாற்றங்கள் நடந்தது. யூஎஸில் ஒருத்தர் வந்து வியூவர் எனக்கு, அவங்க ஹஸ்பண்ட் வந்து சிஇஓ, யூஎஸில் ஒரு ஃபைனான்ஷியல் கம்பெனியில் சிஇஓ. நீங்கள் நான் செம்ம அச்சு உரன்னு நினைக்காதீங்க. யூஎஸ்லேயே 5 வீடு இருக்குது அவங்களுக்கு. இங்கே சென்னையில் 2 வீடு இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ அவங்க வீட்டுக்கார். அவங்க பைரவர்னு ஒரு இதுவே வளர்க்குறாங்க, ஒரு காஸ்ட்லி பைரவரை வளர்க்குறாங்க. அவங்க வந்து இந்த பூஜையை செய்தாங்க. இந்த புரோதன பைரவர், இந்த பாசிப்பயிர் பாயசம் வைக்கிறது இதெல்லாம் பண்ணாங்க. அவங்களுக்கு ரொம்ப அந்த பைரவர் பக்தி உண்டு. அவங்களும் உண்மையிலே நான் சொல்கிற அந்த பைரவர் பூஜை வழிபாடுகள்லாம் வந்து நிறைய வெற்றிகளை கொடுத்ததுன்ற விஷயத்த அவங்க எனக்கு மெயிலில் சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. அந்த குரோதன பைரவர் வந்து என் விஷயத்துலேயும் வந்து எனக்கு ரொம்ப அந்த 9 புதன்கிழமைகள் நான் இதில் தென்மேற்கு மூலையில் ஒரு ஸ்டூல் மேலே அந்த படம் அஷ்டபைரவர் படமே வச்சுருந்தேன். அதை வச்சு பாசிப்பயிர் பாயசம் வச்சு பண்ணேன். அதை நீங்கள் நாளைக்கு கூட தொடங்கி 9 புதன்கிழமைகள் பண்ணலாம். இல்லை நாளைக்கு மட்டும் பாசிப்பயிர் பாயசம் வச்சு ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும். பாசிப்பயிரை அடுப்பில் வச்சு அடி பிடிக்காத மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் அப்பப்போ பார்த்துக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்கும். அதில் வந்து வெல்லமோ இல்லை சர்க்கரையோ போட்டு நீங்கள் தேங்காய் பால் கூட தேவையில்லை, நீங்கள் ஆர்டினரி பாலையே வந்து காய்ச்சி அதில் அது வெந்த பின்னாடி சேர்த்து வெல்லமோ சர்க்கரையோ சேர்த்து முந்திரி வறுத்து போட்டு பண்ணிடலாம். அந்த பாசிப்பயிர் பாயசம் வச்சு இந்த குரோதன பைரவர் ஸ்லோகத்தை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதாவது குரோதன பைரவனுடைய அந்த தேவி பேர் வந்து இது வைஷ்ணவி தேவி. வைஷ்ணவி தேவின்றதே உங்களுக்கு வந்து தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. அதனால் விஷ்ணு ரூப விஷயம். இந்த குரோதன பைரவர்ன்றதே பைரவரை நம்ம சிவன் தானே தோற்றுவித்தார். ஆனால் அந்த பைரவர் விஷ்ணு ரூப பைரவர், அந்த மனைவி வைஷ்ணவி. அந்த புதன்கிழமை நம்ம வணங்கும்போது உங்களுக்கு வீட்டினுடைய செல்வ வளம், நீங்கள் எப்படிப்பட்ட கடன் கிடைக்கணுன்னாலோ, இல்லை பணம் சம்பாதனையாக கிடைக்கணுமோ, இல்லை தொழில் மூலமாக வருமானம் வரணும், இல்லை கோல்டு பெருகணும், இல்லை பணம் பெருகணும், இல்லை வீடு நிலம் சொத்து பெருகணும், அந்த பணம் சம்பந்தமாக என்ன ஒரு விஷயம் இருந்தாலும்
குரோதன பைரவர் நம்பர் 1 சொல்லலாம். சொர்ணாகிருஷ்ண பைரவர்னா கூட நீ பர்டிகுலராக தங்கம் சேரத்துக்கு அது ஒரு விதமான செல்வம். ஆனால் அந்த குரோதன பைரவர்ன்றது எல்லா விதமான செல்வத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷ்ணு ரூபத்தை கையில் சங்கையும் சக்கரத்தையும் வைத்து கொண்டிருக்கின்ற கருடனை வாகனகமாக கொண்ட வைஷ்ணவி தேவியை தன்னுடைய இது தேவியாக கொண்டவர். அந்த அதுக்கு முன்னாடி சொன்னப்போ நான் அது வேறு ஒரு இது சொன்னேன். குரோதன பைரவருக்கு 9 முறை சொல்லணும், 9 புதன்கிழமைகள்னு சொல்லிட்டு. இப்போ நான் சொல்கிறது இந்த காயத்ரி இதை சொல்லுங்கள் போதும். 9 புதன்கிழமை நீங்கள் பண்ணுறதா இருந்தால் கூட இதை சொல்லுங்கள். அதாவது வைஷ்ணவி இதுவும் வருது, குரோதன பைரவரும் வருவது. இது காயத்ரி மந்திரம் என்னான்னு சொல்கிறேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஓம் கிருஷ்ணவர்ணாய வித்மஹே லக்ஷ்மி தராய தீமகி தன்னோ குரோதன பைரவ பிரசோதயாத். ஓம் தாஷ்யாத்வஜாய வித்மஹே சக்கரஹஸ்தாய தீமகி தன்னோ வைஷ்ணவி பிரசோதயாத். இதை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இதை 9 முறை நாளைக்கு சொல்லுங்கள். இல்லை நாளையிலேருந்து 9 புதன்கிழமை தொடர்ந்து இந்த ஸ்லோகத்தை 9 முறை சொல்லி பாசிப்பயிர் பாயசம் வச்சு தென்மேற்கு மூலையில் குரோதன பைரவர்னு எழுதியோ அல்லது அஷ்டபைரவர் படம் உங்கள் வீட்டில் இருந்தாலோ அதை அப்படியே வச்சு வேணால் அதுலேயே வரும். அந்த கருடன் பின்னாடி இருக்குது, அதை வச்சு உங்கள் வீட்டினுடைய தென்மேற்கு மூலையில் வச்சு பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டினுடைய எல்லா செல்வ வளத்துக்கும் அது காரணமாக இருக்கும்ன்றதுக்கு. நேற்று 12ஆம் தேதின்னு நாளைக்கு போட்டுன்றதுனால மட்டும் இல்லை, வேறு ஒரு புதன்கிழமையில் ஸ்டார்ட் பண்ணி கூட 9 புதன் நீங்கள் இதை பண்ணலாம் அப்படின்றது. 8 தான் எப்பவுமே பைரவர்னா. ஆனாலும் நிறைய அந்த விளக்கு தீபம் ஏற்ற சொல்லும்போது கூட 8ன்ற கவுண்டில் போடாமல் 9ன்றதுல தான் சொல்லுவாங்க. அதில் உங்களுக்கு அந்த மாதிரி தான் அது 9ன்னு சொல்கிறேன் நான். அது 8 தான், அஷ்டமி தான் அவரோட தொடர்புடையது. அதனால் 8 புதன் வேணான்றதுனால 9 புதன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். நாளைக்கு நம்மளுக்கு செல்வ வளத்துக்கான பைரவரும் அந்த நாள் சேரும். சில சமயம் முருகரும் இந்த சித்தரும் பைரவரும் இந்த சித்தரும் சேரும். அப்போ அந்த 2 விஷயத்துக்கான ஸ்பெஷல் விஷயத்தையும் சேர்த்து நம்ம வணங்கும்போது செல்வம் இவர் மூலமாக வந்துடும், குரோதன பைரவர் மூலமாக. அந்த செல்வத்தை வச்சு வேங்கட சுபானந்த சுவாமி மூலமாக நம்மளுக்கு வீடு வாங்குறதோ நிலம் வாங்குறதோ அந்த விஷயம் நடக்கும். அப்போ 2த்தையும் சேர்த்து பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்குது அந்த 4 நாளைக்கு. அதை நீங்கள் 2த்தையுமே அதை வணங்குறது மூலமாக உங்களுக்கு பணம் வரதோட அது சும்மா வேஸ்ட்டாக எதனா வீட்டில் உடம்பு சரியில்லாதையோ வேறு எதனா செலவு ஆகிடாத, அதை கரெக்டாக இன்வெஸ்ட் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு கூட நீங்கள் இந்த கோர்ஸ் படித்தாதான் அந்த வேலை கிடைக்கும்னு இருக்கும். அப்போ அந்த மாதிரி விஷயத்துக்கு அந்த வேங்கட சுபானந்த சுவாமி கும்புறதுனால அந்த கோர்ஸ் நிறைய பெரிய 2 லட்ச ரூபாய் 4 லட்ச ரூபாய் கோர்ஸ்னால் கூட அதில் சேரத்துக்கான பணத்தை குரோதன பைரவர் மூலமாக நமக்கு வருது. இல்லை எம்எஸ் மாதிரி ஃபாரின் போகிற படிப்புக்கு தேவையான பணம்னாலும் அது வரும். அதை கரெக்டாக போய் அந்த விஷயத்தை சேர்ந்து பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வேங்கட சுபானந்த சுவாமி இது பூரட்டாதியும் அந்த புதன்கிழமை தேய்பிரை அஷ்டமி சேரத்துனால அதை இப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா. அந்த ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பட்டனை எல்லோரும் ப்ரெஸ் பண்ணுங்கன்னு ரொம்ப ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.